2 நாளா ஒரு அண்ணன் வந்து தத்தளிச்சுக்கிட்டே இருந்து நம்பிக்கையோட இருந்து தான் உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் மேல அவருக்கே இருந்த நம்பிக்கை தாங்க. மீன் பிடிக்கலான்னு 3 போட்ல நிறைய பேர் போயிருக்காங்க. மேல மாடியில ஏறி போய் பொன் பாத்திரம் போயிட்டு வரும்னு போனவரு அந்த அலை வந்து அப்படியே அடிச்சதுல காத்தோட சேர்ந்த அலை அடிச்ச உடனே அவர் கடல்ல விழுந்துட்டாரு. கூட தம்பியும் போயிருக்காங்க. சின்ன முட்டம் நாகர்கோயில் சின்ன முட்டத்துல இருந்தா. அப்புறம் எங்கடா அண்ணனை காணுமே மாடியில வந்து பார்த்தா அண்ணனை காணோம். ஆஹா அண்ணன் கடல்ல விழுந்துட்டாருன்னு போன திசையெல்லாம் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவரு விழுந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி வேற திசையில இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு அலை வந்து இழுத்துட்டு போயிருந்திருக்கு. நீச்சல்னு ஒண்ணு தெரிஞ்சதுனாலதான் அவர் அவ்வளவு நம்பிக்கையா காப்பாத்தப்பட்டிருக்காரு. பாருங்க அவர் போட்டிருந்த டிஷர்ட் கூட அவருக்கு சுமையா இருந்திருக்குன்னு கழட்டி போட்டுட்டு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் உயிரை அவரை எடுத்துக்கணும்லாம் நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காரு. நீச்சல் தெரிஞ்சவர்ல அவர் உயிரை அவரால் தண்ணியில எல்லாம் எடுக்க முடியாது. அவர் அவ்வளோ உயிரை பிடிச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைய பாப்போமா நம்ம பொண்டாட்டியை பாப்போமான்னு ஏங்கிட்டே இருந்திருக்காரு. இனி இந்த கடலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருந்திருக்காரு. அந்த போட்ல வந்த தம்பியும் தேடி இருக்கா. அப்படி தேடிட்டு கரைக்கு ஏறி திரும்பி எல்லாரும் திரும்பி ஒரு போட்ல வந்து திரும்பி தேடினது எல்லாத்தையும் இந்த பையன் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டே இருந்து பாத்துருந்திருக்காரு. காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில இருந்திருக்காரு. 2வது டைம் வந்து தேடிட்டு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்களே அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு போட்ல வந்து தூக்கி போட்ல போட்டு காப்பாத்திருக்காங்க. பெரிய விஷயம். அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களை நேர்ல வந்து வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. அது இவ்வளவுக்கும் காரணம் நீச்சல் தெரிஞ்ச ஒரு விஷயம், உங்களோட தன்னம்பிக்கை, உங்க மனைவி குழந்தைங்க மேல நீங்க வச்சிருந்த அளவு கடந்த பாசம், நீங்க அந்த கடல் மாதாவை நம்பின ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க. பெரிய விஷயம்னா செல்வ கணேசோ ஏதோ ஒரு பேரு, உங்க பேரு கொஞ்சம் எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம்னா 2 நாள் கடல்ல இருந்து உயிரோட மீட்கப்பட்டிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப்னா. உங்களுடைய இந்த விஷயம் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா மோட்டிவேஷனா இருக்கும்ண்ணா.